அண்ட் பொதுவாக இப்போ வந்துட்டு ஸ்கேலிங்கிற விஷயமும் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ளாசிங் எப்படி பெருசாக வந்துட்டு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லையோ அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஸ்கேலிங்கிற ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு கொடுக்கறது இல்லை. ஸோ ஜென்ரல் ப்ரஷிங்க்கும் ஸ்கேலிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அண்ட் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி இதுக்காக போய் டாக்டர் விசிட் பண்ணணும்? ப்ரஷிங்கில் நம்ம என்ன தான் நம்ம ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாலும் இன்க்ளூடிங் மை செல்ஃப் டென்டிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா இயர்லி ஒன்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் நாங்களே டென்டிஸ்ட் விசிட் பண்ணி ஸ்கேலிங் பண்ணிப்போம். ஸோ எதுக்குன்னா நம்ம என்ன தான் ப்ராப்பராக க்ளீன் பண்ணாலும் ஏதாவது ஒரு ஏரியா நம்மளாலே ரீச் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு பேரோட டூத் பொசிஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களால ரீச் பண்ண முடியாத ஒரு ஏரியாவை அவங்களே அறியாமலே விட்டுருப்பாங்க க்ளீன் பண்ணாமல். ஸோ அங்கே என்ன ஆகும், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வாயில் நம்ம சுத்தம் பண்ணல அப்படின்னா சாஃப்ட் டெபாசிட்டாக இருக்கும். ஸோ வந்து சாஃப்ட் டெப்ரிஸாக வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அதை நீங்கள் ஒரு நாள் க்ளீன் பண்ணல அப்படின்னா வாயில் இருக்கிற மைக்ரோப்ஸ் எல்லாம் போய் ஆர்கனைஸ் ஆகும். ஒரு காலனி மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் பயோஃபில்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பயோஃபில்மை வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா வந்து அவ்வளோ சீக்கிரமாக ரிமூவ் பண்ண முடியாது. அது நல்லா அடர் ஆகிருக்கும், பல்லோட கம் மாதிரி வந்து ஒட்டியிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ அதே ஒரு 2-3 days விடுறீங்க, ஒரு 7 days 10 days அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப நாள் ஆகிட்டே இருக்குது, ஈவன் ஒரு மாதத்துக்கு மேலேயே நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணலைன்னா அந்த பயோஃபில்ம் வந்து நல்லா கேல்குலஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். கேல்குலஸ்னால் ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகும். நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அவங்களோட எஸ்பெஷலி லோவர் டீத்தோட இன்னர் சர்ஃபேஸ். ஸோ அந்த கேல்குலஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோன் மாதிரி பல்லோட சிமெண்ட் மாதிரி பல்லோட ஸ்டிக்காக இருக்கும். அது நீங்கள் எவ்வளோ தான் ப்ரஷ் பண்ணி நீங்களே உடச்சி எடுத்தாலும் வராது. ஸோ அதுக்குன்னு டிசைன் பண்ணது தான் இந்த அல்ட்ராசோனிக் ஸ்கேலிங். ஓகே. ஸோ இந்த ஸ்கேலிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வைப்ரேட்டிங் டிப் இருக்கும், அதில் வாட்டரும் வரும். ஸோ அந்த வாட்டர் அண்ட் வைப்ரேட்டிங் டிப் வழியாக அந்த ஸ்டோன் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் அல்ட்ராசோனிக் டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளியர் அவுட் பண்ணி எடுப்போம். அதுக்கு பேர் தான் டென்டல் ஸ்கேலிங் ப்ரொசீஜர். ஸோ இது நீங்கள் வந்து ப்ராப்பராக ரொட்டீனாக பண்ணுறப்போ இந்த கேல்குலஸ் டெபாசிட் ஆகிறதையும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஃபர்தராக கம் இன்ஃபெக்ஷன்ஸு, பல்லெல்லாம் ஆடி விழுகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதனால தான் நடக்குது.